சாம்சங்கோட ஸ்கேம் பத்தி சொல்லவா? ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல யாரெல்லாம் சாம்சங் போன் யூஸ் பண்றீங்க, யாருக்கெல்லாம் கிரீன் லைன் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தோம். அதுல நான் கூட ஒரு 300 பேர் ஓட் பண்ணுவாங்க, மிஞ்சி போனா 600 பேர் ஓட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஓட் பண்ண 5000 பேர்த்துல 2500 பேர் அவங்களுக்கு இஷ்யூ இருக்கதா ஓட் பண்ணியிருக்காங்க. அதுல ஏகப்பட்ட பேர் நம்மகிட்ட இன்ஸ்டாகிராம்ல டிஎம் வேற பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்தர் S22 80,000 ரூபாய் கொடுத்து வாங்கி 2 வருஷத்துக்கு அப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணா கிரீன் லைன் விழுந்திருக்கு. அவரும் போய் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் சாம்சங்கோட அதுல போய் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பத்தி கேட்டா பண்ண முடியாதுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருக்காங்க. இவர் கேஸ் கொடுத்த விஷயம் தெரிஞ்சோனே பண்ணியும் கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த சர்வீஸை ஒழுங்கா பண்ணணுமா இல்லையா? அவர் போனை எடுத்துட்டு போன 1 வீக்லயே பேட்டரி பல்ஜ் ஆகி ஓவர் ஹீட்டும் ஆயிருக்கு. அவரும் சாம்சங்க்கு மெயில்லாம் போட்டிருக்காரு, ஆனா பதிலே இல்ல. அவர் பினான்சியலாவும் லாஸ் ஆகி மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகி கேஸ் போடுற அளவுக்கு போயிருக்காரு. இதே மாதிரி இன்னொருத்தர் என்ன S21 FE யூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கும் அப்டேட் பண்ண பிறகு கிரீன் லைன் வந்ததுக்கு 16,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. இவன் கொடுத்து அப்டேட் பண்ணதுக்கு நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும்? ஆனா கடைசி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருந்துச்சு. அவர் சொன்னது என்னன்னா, இதுக்கு மேல இந்த பிராண்டோட போராடுற எனர்ஜி எனக்கு இல்ல, சாம்சங் மேல இருந்த ட்ரஸ்டே போச்சு, இவங்க கிளைண்ட் ஹேண்டில் பண்ற விதமும் சரி கஸ்டமர் சர்வீஸ்னாலையும் சொல்லிட்டு இவர் அமைச்சிருந்த மெசேஜ் எங்களுக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு. சரி, நீ எதுக்கு இப்ப இதை பத்திலாம் பேசுறேன்னு நினைப்பீங்க. நம்ம சேனல்ல ஏகப்பட்ட வீடியோ சாம்சங் பத்தி தான் இருக்கும். சோ அவங்கள பத்தி நம்ம நல்லதா எவ்வளவு சொன்னோமோ அதே அளவுக்கு அவங்க தப்பு பண்ணா அதையும் சொல்லிதான் ஆகணும். சோ உங்களுக்கு யாராச்சும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் சாம்சங் மட்டும் இல்ல வேற எந்த பிராண்ட்ல இந்த மாதிரி கிரீன் லைன் இஷ்யூ இருக்கு, யாரெல்லாம் பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் பண்றாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவங்கள பத்தியும் கண்டிப்பா வீடியோ போடுவோம். ஓகேவா? டாடா.